நாம் அறிந்து கொள்வோம், நலமுடன் வாழ்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை எனக்கு வழங்கலாம். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி. வணக்கம். நாம் அறிந்து கொள்வோம், நலமுடன் வாழ்வோம் என்கிற இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டதின் நோக்கம் என்னவென்று நாம் முதலில் தெரிந்து கொள்வோம். இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டதற்கான முழு காரணம் நோயில்லாத வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக. இதுதான் முழு காரணம். இந்த நோய்களை நிறைய வகைப்படுத்தியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லியாச்சுன்னா, தீரவே தீராது அப்படி என்கிற நோய்கள், தீர்ந்து விடும் அப்படி என்கிற நோய்கள், வாழும் வரை மருந்து சாப்பிட்டே ஆக வேண்டும் என்கிற நோய்கள் என்று சில வகைகள் பிரித்திருக்கிறார்கள். இங்கு எல்லா நோய்க்கும் தீர்வு உண்டு. எல்லா நோய்க்கும், தீர்க்க முடியாது என்று சொல்கிற எல்லா நோய்க்கும் தீர்வு உண்டு. முக்கியமாக இது யாருக்காக உருவாக்கப்பட்டது என்றால், வாழ்நாள் முழுவதும் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு கொண்டு, வைத்தியம் பார்த்து கொண்டு, நோய்கள் தீராமல் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற, நாள் முழுவதும் நான் சாகும் வரை இந்த மருந்தை சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டுமா அப்படி என்று கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற எல்லோருக்கும் இது ஒரு நல்ல ஒரு தீர்வாக அமையும். இந்த இதில் மருந்து மாத்திரை அப்படின்னு எதுவும் கிடையாது. நம்முடைய சிறிது நேரம் மட்டுமே இதற்கான செலவு. பணச்செலவு என்று அப்படி இல்லை. உணவு முறைகளை மாற்றும் பொழுது சில சின்ன சின்ன செலவுகள் வரும். உணவு முறைகளை மாற்றி எடுக்கும்போது சின்ன செலவுகள் வரும். ஆனால் பெரிய செலவெல்லாம் இதில் துளியும் கிடையாது. ஆனால் நமது நேரத்தையும் சிறிது செலவாக்க வேண்டும். ஒரு நாளைக்கு நமக்காக கொஞ்ச நேரம் செலவாக்கித்தான் ஆக வேண்டும். இரண்டாவது, இந்த பெரிய நோய் நமக்கு வந்துவிட்டது, இதை பார்ப்பதற்கு நம்மிடம் பணம் இல்லையே என்று கவலைப்படுபவர்கள் சிறிது முயற்சி செய்தால் போதும். பயிற்சி செய்தால் இந்த வியாதி அவர்களை விட்டு அகலும். அவர்களுக்கு வந்த பெரிய வியாதிகள் அவர்களை விட்டு அகலும். மற்றும் வியாதியே இல்லாமல் நாம் நலமுடன் எப்போதும் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இங்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இவற்றை நாம் கற்றுக்கொண்டு அவற்றின்படி நாம் பயிற்சிகள் செய்து வந்தால் நாம் பூரண குணமடையலாம். எல்லா வியாதிக்கும் தீர்வு இங்கு உண்டு. இந்த பயிற்சிகள் இங்கு இருக்கும் இந்த வைத்திய முறைகள் நமக்கு நாம் தான் வைத்தியர், அந்த முறையில் தான். அப்படித்தான் இங்கே பயிற்சி வழங்கப்படுகிறது. முதுகு பக்கங்களில் நம்மளால் செய்ய முடியாத போது உதவிக்கு நமக்கு உற்றவர் யாரையாவது ஒரு ஆளை நாம் வைத்துக்கொள்ளலாம். முதுகு பகுதியில் சில பயிற்சிகள் நம்மளால் செய்ய முடியாது. அதை நமக்கு உற்றவர்களை நாம் உதவிக்கு வைத்துக்கொள்ளலாம். இந்த பயிற்சி 3 வகைகளில் வழங்கப்படும். இது முன்னால் பண்டைய காலங்களில் முனிவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த வைத்திய முறை ஏழை எளிய மக்களுக்கும் சரி, அரசர்களுக்கும் சரி, இது முழு நிவாரணம் கொடுத்த வைத்திய முறையாகும். இந்த வைத்திய முறை இப்போது மறைக்கப்பட்டும் மறுக்கப்பட்டும் வருகிறது. காரணம், நம்முடைய சோம்பல், நம்மளுடைய ஒரு விருப்பம் இல்லாமை. இந்த 2 காரணத்தால் தான் இந்த வியாதியானது இந்த நாட்களில் மறைக்கப்பட்டும் மறுக்கப்பட்டும் வருகிறது. இதை வெளிக்கொண்டு வருவதே இந்த சேனலின் முழு நோக்கமாக உள்ளது. இங்கே வழங்கப்படும் வைத்திய முறைகள் 3 வகையாக இருக்கும். 1, வர்ம வைத்திய முறை இருக்கும். இந்த வர்ம வைத்திய முறையானது உடனடி தீர்வாக இருக்கும். நமக்கு புரியும்படி சொல்ல போனால் அறுவை சிகிச்சை போன்றது. நாம் இப்போது அறுவை சிகிச்சை என்று ஆப்ரேஷன் என்று இருக்கும் இது இங்கே வர்ம அழுத்தங்கள் வழியாக அந்த நோய்களுக்கு நிவாரணம் உடனடியாக வழங்கப்படும். அதிகபட்சம் ஒரு நாள் ஒரு நேரத்தில்
இல்லை என்றால் 3 நேரத்தில். இப்படி குறைந்த காலகட்டத்தில், குறைந்த 2, 3 நாட்களில் அந்த நோய்களை விட்டு உடனடியாக நமக்கு தீர்வடையும். ஆனால் இது முழு தீர்வல்ல. தீர்வடையும் மீண்டும் மீண்டும் எப்போதாவது மீண்டும் திரும்பி வந்தால் மீண்டும் இந்த அழுத்தங்களை செய்ய வேண்டும். இது ஒரு ஆப்ரேஷன் போல. ஆப்ரேஷன் சும்மா செய்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஆனால் இந்த ஆப்ரேஷனுக்கு கத்தியோ இரத்தமோ வெட்டுக்களோ தேவையில்லை. நமது விரல்கள் தான் இதன் வைத்திய கருவி. சரியா? நம்ம கை விரல்கள் தான் இதோட வைத்திய கருவி. இரண்டாவது யோக பயிற்சி வழங்கப்படுகிறது. யோகாசன பயிற்சி. அன்று தொட்டு இன்று வரை இனிமேல் வரும் காலங்கள் முடிய யோகாசனத்தால் பலன் பெற்றவர்கள் நிறைய உண்டு. தகுந்த முறையில் தகுந்த யோகாசனங்களை கற்று அவற்றை செய்து வந்தால் எல்லா நோய்களுக்கும் தீர்வு உண்டு. ஆனால் நம்முடைய சோம்பேறித்தனத்தாலும் நம்மளுடைய தேடுதல்கள் வேறு பகுதியில் இருப்பதாலும் இவற்றை நாம் செய்வதற்கு நாம் முன்வருவதில்லை. இந்த யோகாசனம் முனிவர்களால் உருவாக்கப்பட்டு அவர்கள் இதை மருத்துவ குறிப்பாக மருத்துவ முறையாக எடுத்து சில நோய்களுக்கும் பெரிய பெரிய நோய்களுக்கும் சின்ன சின்ன நோய்களுக்கும் சில ஆசன வகைகளை ஒன்றாக சேர்த்து அதை ஒரு மருத்துவமாக தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார்கள். அந்த மருத்துவ முறை இப்பொழுது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கின்றது. இந்த மருத்துவ முறை இங்கு வழங்கப்படும். எல்லா நோய்களுக்கும், உடலில் ஏற்படும் எல்லா நோய்களுக்குமே மருத்துவ முறை வழங்கப்படும். 4448 நோய் வகைகள் உண்டு. இதில் எல்லா வகைகளுக்கும் இந்த ஆசனத்தில் தீர்வு உண்டு. இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால், வரும அழுத்தங்கள் தெரியாதவர்கள், எல்லாருக்கும் வரும அழுத்தங்கள் முழுமையாக தெரியாது. ஆனால் இந்த ஆசனங்கள், அதாவது யோக ஆசனங்கள் செய்யும்போது இந்த வரும பகுதிகளில் தகுந்த இரத்த ஓட்டம் செல்வதனால் அந்த வரும பகுதிகள் நன்கு இயங்க தொடங்குகிறது. அதனால் ஆசனம் செய்வர்களுக்கு வரும அழுத்தங்கள் தேவையில்லை. நாம் உடனடி தீர்வுக்காக தான் வரும அழுத்தங்களை நாம் கற்றுக் கொடுக்கிறோம். ஆசனங்கள் நிரந்தர தீர்வாக இருக்கிறது. ஆகவே ஆசனங்களை நாம் கற்றுக்கொள்வது மிகச் சிறந்தது, மிக நல்லது. இந்த சேனலில் ஒவ்வொரு ஆசனமும் முடிவு நிலை மட்டுமல்ல, தொடக்கத்தில் நாம் முடியாதவர்கள் தொடக்கத்தில் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழகி வர வேண்டும் என்கிற ஒரு முறைமையை இங்கு சொல்லித்தரப்படுகிறது. 1ஆம் படி 2ஆம் படி என்பது போல ஒவ்வொரு ஆசனமும் பழகும் முறையை இங்கே சொல்லித்தரப்படுகிறது. அந்தந்த ஆசனங்களின் பேரில் அதில் விளக்கம், அந்தந்த ஆசனங்களுக்கான விளக்கமும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த ஆசனம் செய்வதற்கு பழகி கொண்டவர்கள் பழகும்போது வயிறு காலியாக இருக்க வேண்டும். அதாவது காலையில் சாப்பிடும் முன்பாக செய்வது மிகச் சிறந்தது. சாப்பிட்ட பின் 4 மணி நேரம் கழிந்து மாலையில் செய்வது மிக சிறப்பானது. எல்லோருக்கும் அந்த நேரத்தில் சமயம் கிடைப்பதில்லை என்பதனால் நீங்கள் உங்களுக்கு சாப்பிட்டு 4 மணி நேரம் கழித்து உங்களுக்கு எந்த சமயம் கிடைக்கிறதோ, எந்த நேரம் கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் நீங்கள் இதை பயின்று கொள்ளலாம். அதுபோல் கருவுண்டானவர்கள் இதை செய்யக்கூடாது. மாதவிடாய் நேரங்களிலும் இதை செய்யக்கூடாது பெண்கள். பொதுவாக எல்லோரும் இதை காலை மாலையில் செய்யலாம். நம்ம ஆப்ரேஷன் செய்து கொண்டவர்கள், வயிற்றில் ஆப்ரேஷன் செய்து கொண்டவர்கள், சில பகுதிகளில் ஆப்ரேஷன் செய்து கொண்டவர்கள், அறுவை சிகிச்சை செய்தவர்கள், சிலர் அந்த மாற்று பொருட்களை எல்லாம் மாற்றியிருப்பார்கள். அறுவை சிகிச்சை செய்து பொருள் எல்லாம் மாற்றியிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் 1 வருடம் கழித்து தகுந்த முறையோடு கொஞ்சம் கொஞ்சமாக பழகி அதை செய்ய வேண்டும். ஒரே நேரமாக அந்த ஆப்ரேஷன் செய்த கொஞ்ச நாட்கள் செய்தால் அது மிகுந்த ஒரு மோசமான ஒரு நிலையை உண்டு பண்ணும். ஆசனங்கள் செய்வது சிறந்தது தான், ஆனால் அதை தகுந்த முறையோடு செய்ய வேண்டும். தகுந்த முறை என்றால் இதுதான். உண்டவுடன் செய்வதற்கென்று சில ஆசனங்கள் உண்டு.
உண்டு 4 மணி நேரம் கழித்து செய்வதற்கும் சில ஆசனங்கள் உண்டு. நிறைய ஆசனங்கள் உண்டு. உண்டு 6 மணி நேரம் கழித்து செய்வதற்கு சில ஆசனங்கள் உண்டு. மாதவிடாய் காலங்களில் செய்வதற்கு சில ஆசனங்கள் உண்டு. உறவு நிலைக்கு பின் செய்வதற்கு சில ஆசனங்கள் உண்டு. எல்லா ஆசனமும் செய்யக்கூடாது. இப்படி வகைகள் உண்டு. அவைகளை நாம் தேர்ந்தெடுத்து அவைகளை செய்யலாம். மலஜலம் கழித்த பின்பு செய்யலாம். மலஜலம் வரவில்லை என்றால் அது வருவதற்கான அந்த ஆசனங்களும் உண்டு. இப்படி எல்லா வியாதிகளுக்கும் ஆசனங்கள் ஒரு நிறைவான தீர்வை அன்று கொடுத்திருந்தது. அந்த வைத்திய முறை தான் இங்கு உங்களுக்கு சொல்லப்படுகிறது. இந்த சேனலின் நோக்கம் அதுதான். பண்டைய காலத்தில் ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு என்னென்ன செய்தார்களோ அதைத்தான் இந்த சேனல் வழியாக நாம் செய்ய போகிறோம். அடுத்து உணவு முறைகள். இந்த வியாதிகளை கொண்டு வருவதற்கு நமது சோம்பலும், 2வது நாம் உண்ணுகிற உணவு முறைகளும் வியாதிக்கு முக்கியமான இதாக இருக்கும். சத்துக்கள், தேவையான சத்துக்கள் போகவில்லை என்றால் அது வியாதி, அந்த இடம் வியாதியை உண்டு பண்ணும். உள்ளே சென்ற சத்துக்கள் அது கழிவான போது அந்த கழிவு வெளியேறவில்லை என்றாலும் வியாதி உருவாகும். ஆக சத்துக்களான உணவுகளை தேர்ந்தெடுத்து இந்த சத்துக்களில் இந்த நோய்கள் வருகிறது, ஆக இந்த சத்துக்களை நாம் கூட்ட வேண்டும் என்பதற்காகவும் அந்த கழிவுகளை எடுப்பதற்காகவும் சில உணவு வகைகள் மாற்றங்கள் இங்கு தரப்படும். இந்த உணவை எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த உணவு வேண்டாம், இப்படி என்று தரப்படும். மேலும் அந்த சத்துக்கள் நிறைந்த சில பொருட்களை சின்ன 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 கடைகளில் இல்லை நம்ம பக்கத்தில் இருக்க செடிகள் இருந்தால் பரவாயில்லை, செடிகள் இல்லை என்றால் நம்ம வீட்டு பொருளில் இருந்து, நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிற பொருளில் இருந்தே அந்த வியாதியை முழுமையாக குணப்படுத்த முடியும். ஒரு சில பொருட்கள் வீட்டில் இருப்பதில்லை, அதை பக்கத்தில் கடைகளில் வாங்கி கொள்ளலாம். இப்படியாகத்தான் இந்த சேனலில் உங்களுக்கு இந்த மருத்துவம் வழங்கப்படுகிறது. இந்த சேனலின் நோக்கமே நம்மை பாதுகாத்து கொள்வோம். நம்முடைய கைகளே நமக்கு வைத்தியராக இருக்கும். ஆகவே இந்த சேனலை நீங்கள் பயன்படுத்துங்கள். உங்களுக்கு ஆரோக்கியமான நிலைக்காக பயன்படுத்துங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதுபோல் வியாதிகள் ஏதாவது இருந்தால் இந்த சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த தொடர்பு நிலை அவர்களுக்கும் கொடுங்கள். அவர்கள் அதை பார்த்து பயனடையட்டும். இந்த உதவியை நீங்கள் இந்த சேனலுக்காக செய்யுங்கள். ஏனென்றால் எல்லோரும் பணத்தோடும் நலத்தோடும் இருப்பதில்லை. நாம் அறிந்தவர்களுக்கும் பணம் இல்லாமலும் பணம் இருந்தும் தீராத நோய்களாலும் அவதிப்படுவோர் உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கும் ஆரோக்கியம் இல்லாமல் நம் ஆரோக்கியமாக இருந்தால் போதும் என்ற நிலையில் உள்ளவர்களுக்கும் நீங்கள் இந்த தொடர்பை அனுப்பி வையுங்கள். இங்கு உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வழங்கப்படும். ஆகவே நீங்கள் உங்கள் கருத்துக்களையும் உங்கள் கேள்விகளையும் எனக்கு அனுப்பலாம். உங்களுக்கு தகுந்த பதில் உங்களுக்கு தரப்படும். நன்றி. நலமடைவோம். நாம் அறிந்து கொண்டோம். முயற்சி செய்து பயிற்சி செய்து நலமுடன் வாழ்வோம்.